ஒரு தெய்வம் கைகள் இல்லாமலே உழைக்குமா? பாதங்கள் இல்லாமலே கோடானு கோடி இதயங்களில் பயணம் செய்யுமா? இந்த கேள்விகளுக்கான பதில்தான் மர்மங்கள் நிறைந்த பூரி ஜெகந்நாதரின் தெய்வீக வரலாறு. ஒடிசாவின் அடர்ந்த காடுகளுக்குள் யாரும் அறியாத ஒரு ரகசியம் மறைந்து கிடந்தது. அதன் பெயர் நீலமாதவா. விஸ்வவாசு என்ற பழங்குடியினர் தலைவர் ஒரு மறைக்கப்பட்ட குகையில் இந்த நீல நிற தெய்வத்தை ரகசியமாக வழிபட்டு வந்தார். ஒரு முறை தரிசித்தால் போதும், மோட்சம் உறுதி என்ற நம்பிக்கை தலைமுறைகளாக தொடர்ந்தது. அதே நேரம் தூரத்தில் இருந்த ஒரு மன்னரின் கனவுகளை ஒரு தெய்வீக குரல் கலங்கடித்தது. அவர்தான் மன்னர் இந்திரத்யும்னன். அந்த குரலை தேடி வித்யாபதி என்ற புரோகிதரை அனுப்பினார். வித்யாபதி அந்த காடுகளில் விஸ்வவாசுவின் மகள் லலிதாவை சந்தித்தார். காதல் மலர்ந்தது, திருமணமும் நடந்தது. மருமகனுக்காக மனமுருகிய விஸ்வவாசு அந்த ரகசிய குகையை காட்ட சம்மதித்தார். ஆனால் ஒரு நிபந்தனை, கண்கள் கட்டப்பட வேண்டும். ஆனால் வித்யாபதி சாதாரண மனிதனா? புத்திசாலியான அவர் செல்லும் வழியெங்கும் மௌனமாக கடுகுகளை தூவிச் சென்றார். சில மாதங்கள் கழித்து அந்த கடுகு செடிகள் வளர்ந்து வழியை காட்டின. மன்னர் அந்த குகைக்கு சென்றார். ஆனால் அங்கே தெய்வம் மறைந்துவிட்டது. மனம் உடையாத மன்னர் கடும் தவத்தில் ஆழ்ந்தார். அப்போது வானிலிருந்து ஒரு அசரீரி, கடற்கரைக்கு செல், ஒரு தெய்வீக மரக்கட்டை மிதந்து வரும். அந்த மரக்கட்டையை யாராலும் நகர்த்த முடியவில்லை. ஆனால் மன்னர் இந்திரத்யும்னனும் பழங்குடி தலைவர் விஸ்வவாசுவும் இணைந்து கரம் கொடுத்த போது அது நகர்ந்தது. அந்த ஒரு நிமிடம் சொன்னது ஒன்றே, அனைவரும் ஒன்றே. சிலைகளை செதுக்க ஒரு முதிய தச்சர் வந்தார். 21 நாட்கள் என்னை பூட்டுங்கள், ஒரு சத்தமும் கேட்காதீர்கள் என்று நிபந்தனை விதித்தார். 15வது நாள் அமைதி பயத்தை ஏற்படுத்தியது. ராணி கதவை திறந்தாள். அங்கே தச்சர் மறைந்திருந்தார். சிலைகளோ கைகள் பாதங்கள் இல்லாமல். அப்போது வானிலிருந்து அந்த குரல், கைகள் இல்லாமல் நான் பக்தர்களுக்காக உழைப்பேன், பாதங்கள் இல்லாமல் உங்கள் இதயங்களில் பயணம் செய்வேன். இன்று வரை அந்த பழங்குடியினரின் வாரிசுகளுக்கே ஜெகந்நாதரின் சிலைகளை தொடும் உரிமை. அந்த அகலமான கண்கள் இன்றும் நம்மை பார்த்து சொல்வது ஒன்றே, பக்திக்கு உருவம் தேவையில்லை, உண்மையான அன்பு மட்டும் போதும். இந்த மர்மமான தெய்வீக கதையை உங்கள் மனம் தொட்டிருந்தால் ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் PA Edits.